பெரியோர்களே, தாய்மார்களே, சான்றோர் பெருமக்களே, ஆசிரியர் பெருந்தகைகளே, இந்த நிகழ்ச்சியை முன்னெடுத்துச் சென்று நடத்தி கொண்டிருக்கும் நண்பர் சரவணன் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் திருக்குறள் வாழ்த்துகள். வணக்கம். 1330 அறிவுகளும் 1100 பகர்ந்ததன்று போயொருத்தர் வாய் கேட்க நூலளவோ மண்ணு தமிழ் புலவராய் கேட்க விட்டதென்றாலும் என்று திருவள்ளுவர் மாலையில் நகர்த்தான் சொல்லுவார். நாம் சிறு வயதாக இருக்கின்ற பொழுது இந்த சமூகத்தில் தலையோடி கொண்டிருந்த இந்த சாதியெல்லாம் உண்மை என்று நினைத்துக் கொண்டு முதலில் பகவத்கீதையை வாசித்தேன். மனம் ஒன்றுபடவில்லை, ஒதுக்கி வைத்து விட்டேன். அடுத்து பைபிளை வாசித்தேன். 90% ஏற்றுக்கொள்ளலாம், எடுத்து வைத்து விட்டேன். குரானை வாசித்தேன். மனம் ஒன்றுபடவில்லை, எடுத்து வைத்து விட்டேன். திருக்குறளை வாசிக்கலாம் என்று வாசித்தேன். இதுதான் மனித சமுதாயத்துக்கு, இந்த சமூகத்தில் உள்ள அனைத்து நோய்க்கும் மாமருந்து திருக்குறள் ஒன்று. சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம், வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம், நித்தம் நடையும் நடைப்பழக்கம், நட்பம் தயையும் கொடையும் பிறவியும் என்று என் பாட்டி அவையார் சொல்லியிருப்பார். இந்த சமூகத்தோடு செய்வதற்கு நான் இன்று நேற்று வரவில்லை, என்னுடைய முன்னோர்கள் காலத்தில் இருந்து வரவில்லை. அவர்களுடைய ஜீனில் இருந்து நான் கடத்தப்பட்டு நடந்து வந்தேன். திருக்குறளில் நான் படிக்கின்ற பொழுது என்னை இந்த திருக்குறள் பணிக்கும் சமூக பணிக்கும் அழைத்து வந்த குறள் 1330 குறள் பயிரங்கள். அதிலே அன்றறிவாம் எண்ணாத அறம் செய்ய மற்றது கொன்றதுகால் கொன்றா துணை. இளைஞர்களாக உள்ளவர்கள் நாளை பார்த்துக் கொள்ளலாம் என்று இல்லாமல் இன்று முதலே நல்ல அறப்பணிகளை செய்ய வேண்டும். வீணால் படாமை நன்றாற்றி நற்றொருவன் வாழ்நாள் வழியடைக்கும் கண். ஒரு நாள் தவறாமல் எவன் ஒருவன் நல்ல அறப்பணிகளை செய்து கொண்டு வருகிறானோ அவனுக்கு அடுத்த பிறவி என்ற வழியை அந்த அறம் என்ற கண் அடைத்துவிடும் என்று வள்ளுவர் பெருந்தகை சொல்லுகிறார். அன்பிலார் எல்லாம் தமக்குரிய அன்புடையார் என்புரிய பிறகு என்ற திருக்குறளை படித்துவிட்டு நானும் என்னுடைய குடும்பத்தாரும் உடல்தானம் செய்தோம் சிஎம்சி மருத்துவமனை. என்னுடைய தாயார் இறந்த பொழுது கண் மருத்துவமனைக்கும் உடலை சிஎம்சி மருத்துவமனைக்கும் தானமாக கொடையாக கொடுத்தோம். இப்படி உதடு ஒட்டாத திருக்குறள் யாதனின் யாதனை நீங்கியானாவது அதனின் அதனின் இல. புனைக்கால் இல்லாத திருக்குறள் கற்க கசடரை கற்பவை கற்றப்பின் நிற்காத சிறுத்தக. மேல் இடத்துல திருக்குறள் தினமும் எழுதிக்கிட்டு இருக்கு. 28 வருடமாக திருக்குறள் ஒப்பித்தல் போட்டி மாநில அளவில் நடத்துகிற திருக்குறள் பற்றி என்னுடைய வாழ்க்கையே முழுக்க திருக்குறள் தான். என்னுடைய கைபேசி எப்பவுமே அணைக்க மாட்டேன். எல்லோரும் உதவி கேட்க எந்த நேரத்தில் வருவாங்க. நிலையாமை அதிகாரம் நீங்கள் வீட்டில் போய் படித்து பாருங்க. அதை படித்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையை புரட்டி கொடுங்க. நில்லாதவற்றை நிலையினை என்பதும் உள்ளதி வாழ்மைக்கிறது. நிலையில்லாத செல்வத்தை நிலையானது நினைச்சுக்கிட்டு வாழ்க்கையை கடந்து போயிட்டு இருக்கோம். நாச்சென்று நிற்கில் மேல் வாராமல் நன்மையை முயற்சி செய்யப்படும். வயது ஏறி கொண்டிருக்கிறது, திரை விழுந்து கொண்டிருக்கிறது, நரை விழுந்து கொண்டிருக்கிறது, மரணம் நம்மை நெருங்கி கொண்டிருக்கிறது, நாக்கு இழுத்து நிக்கல் வரப்போகிறது. அதற்கு முன்னாடி நல்ல அறப்பணிகளை செய்யும் வள்ளுவர் சொல்றார். ஆனால் வள்ளுவர் சொல்லி மாணிக்க கல்லை எனக்கு பிடித்த மிக அற்புதமான குரலை சொல்லி நான் விடைபெறுகிறேன். ஒட்டா